அறிஞர் அண்ணா முன்னுரை. நிறுவப்பட்ட தமிழறிஞர் சிலைகள். இரண்டாம் உலகத் தமிழ் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள். தமிழ், தமிழர், தமிழ் பண்பாடு குறித்த அண்ணாவின் உரை. முடிவுரை. முன்னுரை. அறிஞர் அண்ணா சிறந்த சொற்பொழிவாளர், தாய்மொழி பற்றாளர். அவர் ஆட்சியில் இருந்தபோது 1968 ஜனவரி மாதத்தில் 8ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் வரை இரண்டாம் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இவ்விழாவில் துவக்க உரையும் நிறைவுரையும் அண்ணாவே ஆற்றினார். இவ்வுரை தமிழ், தமிழர், தமிழ் பண்பாடு குறித்த பெருமையும் பெருமிதமும் நிறைந்ததாக இருந்தது. அது மட்டுமின்றி தமிழர்கள் இன்றும் செய்ய வேண்டிய செயல்கள் குறித்தும் பேசினார். நிறுவப்பட்ட தமிழ் அறிஞர்கள் சிலைகள். இரண்டாம் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் முதல் நாளில் 9 தமிழறிஞர்களின் சிலைகள் நிறுவப்பட்டன. அவை திருவள்ளுவர், ஔவையார், கம்பர், ஜி. போப், கால்டுவெல், பாரதியார், பாரதிதாசன், வ.உ.சி., வீரமாமுனிவர் ஆகியோர் ஆவார். இத்தோடு தமிழின் முதற்காப்பியம், முதன்மை காப்பியமாக விளங்கும் சிலப்பதிகாரத்தின் முக்கிய கதாபாத்திரமாக விளங்கும் கண்ணகியின் சிலையும் நிறுவப்பட்டது. இரண்டாம் உலகத் தமிழ் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள். இரண்டாம் உலகத் தமிழ் மாநாட்டில் பல்லாயிரம் தமிழறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். ரஷ்யா, செக்கோஸ்லோவியா, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இங்கிலாந்து, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலிருந்தும் ஆராய்ச்சி வல்லுநர்கள் விழாவில் பங்கேற்றனர். ஆடவரும் ஆரணங்குகள், குழந்தைகளுடன் பெண்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் என பல்வேறு வயதினர் மாநாட்டில் கலந்து கொண்டதாக அண்ணா தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ், தமிழர், தமிழ் பண்பாடு குறித்த அண்ணாவின் உரை. தமிழ் மொழி தொன்மை மிக்கது, மென்மை மிக்கது, வளம் பெற்றது, வலிமை பெற்றது, வலிவும் பொலிவும் வாய்ந்தது. தானும் வாழ்ந்து பிற மொழிகளையும் வாழ வைத்தது தமிழ். இத்தகைய சிறப்பு மிக்க தமிழை பிற நாட்டார் வியந்து போற்றுகின்றனர். நாமும் தமிழ் பண்பாட்டை, வரலாற்றை அறிந்து ஆவலுடன் அறிவுடன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். உலகில் மொழியறிவு தோன்றிராத காலத்தில் நமது தமிழ்மொழி இலக்கியம் இலக்கணம் பெற்று திகழ்ந்தது. எப்பொருள் யார் யார்வாய்க் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் குரலுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருந்தோம். தமிழ் மொழி பற்றி நடக்கும் ஆராய்ச்சிகளையும் முடிவுகளையும் தமிழ் மொழியின் ஆராய்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்வோம். தமிழ் பண்பாடு உலகின் எல்லா மனிதர்களையும் சகோதரர்களாகவும் தோழர்களாகவும் ஏற்றுக்கொள்ளும். தன்னிடம் வருபவர்களை வாழ்த்தி வரவேற்கும். எந்த மொழியையும் உயரிய முறையில் மதிக்கும். அறிவு செல்வம் உலகில் எந்த கோடியில் இருந்தாலும் தேடிச் சென்று எடுத்து வரும். தமிழர்கள் தனக்கென்று உள்ளதை இழக்க ஒரு காலும் சம்மதிக்க மாட்டார்கள். இத்தகைய சிறப்புமிக்க தமிழ் மொழிக்கு தனி மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அதை தமிழகம் பொறுத்து கொள்ளாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரின் பெருந்தன்மை எண்ணி நெஞ்சம் விம்முகின்றது. தமிழ் மறையிலும் தமிழ் நெறியிலும் காலம், இடம், பொருள் வகை அறிந்து அதன் வழி நடந்து தமிழ் மொழியை அரியாசனத்தில் அமர்த்தக்கூடிய நன்னாளை உருவாக்குவோம். முடிவுரை. இவ்வாறு அண்ணா தமிழ், தமிழர், அவர்தம் பண்பாட்டின் பெருமையை வியந்து போற்றினார். அத்தோடு காலத்தின் தன்மையால் தமிழின் பெருமை மறைந்திருக்கிறது. அதனை ஒளியேற்றி மிளிர வைப்பது தமிழர்தம் கடமை என்பதை அண்ணா தனது உரையில் தெளிவுபடுத்தினார். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.